இந்த மனுஷால வரவாளை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய ஆர்ட். நாம் எல்லாரும் ஃபெயிலூர் ஆகுது அங்கே தானே. ஒன்றும் வேண்டாம், 2 பேருக்கு 4 பேர் ஒரு நாளைக்கு வந்துட்டாலே நமக்கு ஒன்றே டென்ஷன் ஆயிடுது. 4 பேர் வந்து கேள்வி கேட்கட்டும், யோ சரி சும்மா விடியா நொடனே எல்லாரும். ஆனால் இவர் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தா திருப்பி திருப்பி வந்தா. அதை விட வேடிக்கை என்னென்ன, வந்தவாள்லாம் ஒத்துறானும் இவர்கிட்ட சந்தோஷமாகவே பேசினதில்லை. நம்ம எல்லாரும் எப்போ காஞ்சிபுரம் போகிறோம்னு நமக்கு ஏதான வயிற்று வலி வந்தால் தான் முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போகிறது. போகிறவ அத்தனை பேரும் ப்ரமோஷன் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இத்தை பண்ணல அத்தை பண்ணலை, இதுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணும், அதுக்கு இப்படி தான் போகிறோமே வழிய யாரானும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் பெரியவா உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் யாரானும் காஞ்சிபுரம் பக்கம் போவோமோ? அப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் காஞ்சிபுரம் போக மாட்டோம். சினிமா தியேட்டர், பார்ட்டி, பீச். கோவிலில் கூட்டம் அலமோடுறதுன்னா என்ன, அத்தனை பேருக்கு வயிற்று வலி இருக்குதுன்னு அர்த்தம். பிரதோஷத்துக்கு கூட்டம் கொள்ளலை அப்படின்னா கபாலி மேலே மதிப்புனாலும் இல்லை, அத்தனை பேரை அவர் தண்ணி காமிச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். மரியாதையாக வாங்கடா எல்லாரும். அதுக்கு வரணுன்னா என்ன, ஆளுக்கு ஒருத்தனுக்கு வயிற்று வலியை கொடு, ஒருத்தனுக்கு தலைவலியை கொடு, ஒருத்தனுக்கு ப்ரமோஷனை கட் பண்ணு வச்சார்னா எல்லாரும் ஓடி வரோம். சனிக்கிழமை போனால் என்ன, கோவில் கொள்ளல. வேடிக்கை என்ன, கபாலிகிட்ட பயம் இருக்கோ இல்லையோ சனீஸ்வரன்ட்ட பயம் இருக்கு. திருநள்ளாருக்கு போகிறா எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு, அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற எஜமானனை பார்க்கல, வேலைக்காரனை பார்த்துட்டு எல்லாரும் வாசலோடு ஓடி வந்துடுறா. உள்ளுக்குள்ளே தர்பாரண்யேஸ்வரன் பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சன்னதியில் அவர் மட்டும் இருக்கார், அவரும் குருக்களும் மட்டும். மீதி கூட்டம் முழுக்களும் வாசலில் கேட் கீப்பரோட நின்னுடுறது. முத்துசுவாமி தீட்சிதர் நவகிரகிருதியில் பாடர், பவானீச கடாட்ச பாத்திர பூத பக்திமதாம் அதிசய சுப பலதம் திவாகர தனுஜம் சனைச்சரம். அந்த சனி என்ன பண்றாராம் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர், பவானீச கடாட்ச பாத்திர பூத பக்திமதாம் அதிசய சுப பலதம். பவானீசன் அப்படின்னு பவானியோட கணவனான பவனான பரமேஸ்வரன்ட்ட யார் பக்தி பண்றாளோ, அந்த பரமேஸ்வரனோட அருள் யாருக்கு இருக்கோ, பவானீச கடாட்ச பாத்திரபூதர்கள், அவரோட கடாட்சத்துக்கு யாரெல்லாம் ஆளாயிருக்காளோ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கெல்லாம் அதிசய சுபபலதம், நீ அதிசயமா சுபபலத்தையே கொடுக்கறப்பா அப்படிங்கிற. யாரு? சனி. யாருக்கு அதிசயமா சுபபலம் கொடுக்கிறாரான்னு, எவனானு சிவபக்தன்னு விட்டான்னா அவனுக்கு மட்டும் இவர் அதிசயமா சுப பலத்தை கொடுக்கிறாராம். அப்படின்னா இப்போ சனி காலில் விழணுமா, அவர் பாஸ் காலில் விழணுமா? நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற கூர்க்காவை பார்த்துட்டே அவருக்கு சலாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு தேங்காயை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவ விழுந்து போயிடுறோம். அது மாதிரி தான் இருக்கு. அதனால உள்ளே இருக்கிறவர் பார்க்குறார், அப்படியா வாசலோடையே போயிடுவேளா, இருங்க அவங்களாம் உள்ளே வரவழைக்கிறேன் அப்படின்னு. என்னென்ன ஆளுக்கு ஒன்னொன்று கொரோனா கொண்டு வா, இது போச்சா அடுத்தது இன்னும் கொரோனா, ஏதோ ஒன்றும். அப்படி இப்படி பயமுறுத்தினாரோ இல்லையோ ஓடுறான் பயந்துண்டு எல்லாரும். இதுலேருந்தே தெரியுது நமக்கு நல்லது காலம் இல்லை அப்படின்னு. நம்ம ஒழுங்காக இருந்து எவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துருந்தா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். ஏதானும் அப்பப்போ ஒரு தகராறு பண்ணினாதான் அட்ராக்ட் பண்ண முடியுது. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்படி நமக்கு ஒரு கஷ்டம்னா தான் மடத்து ஞாபகம் வருதே வழிய, குரு ஞாபகம் வருதே வழிய, பெரியவா ஞாபகம் வருதே வழிய. இப்போ சௌக்கியமாக இருக்கிறதே போய் ஆனந்தமாக தரிசனம் பண்ணோம், சந்தோஷமாக கைங்கரியம் பண்ணணும் தோன்றதோ தோண மாட்டேங்குது. ஏன், இதுதான் மனுஷனோட வீக்னஸ், குணம். சரி, இதுக்காக அவர் கோச்சுண்டாரா? நாமளா இருந்தால் என்ன பண்ணோம், இப்படி வந்தா யோ உனக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் வந்து காலை பிடிக்கிற, மற்றபடி கண்டுக்கவே மாட்டேங்கிற, போயா தர முடியாது அப்படிதானே சொல்லுவோம். அவர் அப்படி சொன்னாரா என்ன, நீங்கள் கஷ்டப்படுறதை மட்டும் என்கிட்ட வரேன், சௌக்கியமாக இருக்கிறதில் இங்கே வரமாட்டேங்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, கஷ்டப்படுறதையும் வரத்தையே சந்தோஷப்படுற. ஏன், அது அன்பே வடிவமாக இருக்கிறதுனால, பிரேமஸ்வரூபமாக இருக்கிறதுனால
அவர்களுக்கு இந்த தாரதமியம் தெரியல. இவன் இப்போ வரான் அப்போ வரான், இந்த இன்டென்ஷனோட வரான், அந்த இந்த குயுக்தியெல்லாம் மனுஷனுக்கு தான் இருக்கும். ஈஸ்வரனுக்கு இருக்குமா? இருக்காது. குருவுக்கு இருக்குமா? இருக்காது. நாம் எப்படி போனாலும் அங்கே அனுகிரகம். பௌர்ணமி பூஜை நடந்துருக்கு. ராத்திரி 12 மணி 1 மணி எத்தனை நேரம் வேணாலும் ஆகும். இவர் ஒரு கிராமத்தில் இருக்க, மடத்தில் பூஜைக்கு வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் வச்சுன்னு பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கா. இதை யாரோ ஒரு திருடம் பார்த்துட்டான். ஒரு வாரமாக இந்த ஊர்லேயே சுவாமிகள் இருக்கார். மடத்தில் பூஜை கட்டில் இத்தனையெல்லாம் இருக்குது. ஒன்றும் பெரிய செக்யூரிட்டிலாம் கிடையாது. யாரோ 2 சோனி தான் அங்கே இருக்குது. ஒரு தட்டினா விடலாம். என்ன பண்ணா பிளான் பண்ணினோம், எல்லாரும் தூங்கறதே இதெல்லாம் திருடிண்டு போயிடுறது அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டான், பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டான் திருடுறதுக்கு. நல்ல நாளாக பார்த்தா அவருக்கு நிறைஞ்ச நாளில் திருடணும். அவனுக்கு மடத்தில் அது தெரியாது. இவர் தினம் ராத்திரி 8 மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சிருது. 9 மணி 10 மணிக்குள்ளே எல்லாம் படத்துக்கு போயிடுறா. ஏன்னா வெடிகாலத்தில் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் 11 மணிக்குள்ளே எல்லாம் அடங்கிடுறது. 12 மணிக்கு வந்தாக்க எல்லாம் அசைந்து தூங்கிட்டுப்பா, எல்லாத்தையும் போட்டு கட்டின்னு போகலான்னா, இன்னைக்கு பௌர்ணமின்னு ராத்திரி 1 மணி வரைக்கும் பூஜையே முடியல. மடமே ஜேன்னு இருக்கு. அந்த ஆள் பார்த்தா இது என்ன, அது கூத்தா போச்சு. சரின்னு ஓரமாக ஒரு சைக்கிளில் வந்திருக்கான். சைக்கிளை ஓரமாக நிறுத்திட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இது எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. இன்னுமே இது எல்லாம் முடிஞ்சு படுத்துன அப்புறம் தான் திருடணும் ஆச்சு. இது 1 மணிக்கு இவர் பூஜையை முடிச்சார். அதுக்கப்புறமானு இவர் படத்துக்கு போவாராக்குன்னா படத்துக்கு போகல. இவர் உட்காந்து ஏதோ இருக்கார். இவர் உட்காந்து இருக்கிறதுனால கூட்டம் இல்லாமல் லேசில் கலையில் இப்படி இருந்தது. அவன் எத்தனை நேரம் தான் நிற்போம்? 11 மணிலேருந்து 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, இன்னமும் அடங்க மாட்டேங்கிறது. என்னையா இந்த கழவர்? இவரும் படுக்க மாட்டேங்கிறார், இருக்கிறவனையும் படுக்க விட மாட்டேங்கிறார். இவன் நில கொள்ளாத தவிச்சுன்னு என்ன பண்ணேன்னு தெரியல. பசி வேற. இப்படி இவன் தவிச்சுன்னு வெளியில் நிற்கிறான். பெரியவர் கூட இருக்கிறவர்கிட்ட சொன்னான், ஏண்டா அந்த பூஜை நைவேத்திய பிரசாதம்லாம் எல்லாம் ஆகிடுத்தோ, நீங்களாம் சாப்பிட்டு மீதி ஏதான் இருக்கான்னு. இருக்கு நிறையா இருக்குது அப்படின்னு. வாசலில் பாவம் ஒன்றும் அந்த மூலையில் பசியோடு இருக்குது. நீ என்ன பண்ணு, இத்தனை பொட்டலத்தில் இலையில போட்டு கொண்டு கொடுன்னு. நைவேத்திய பிரசாதத்தெல்லாம் இலையில போட்டால் யாரை தேடினா இவன் ஒளிங்கிறான். ஏன்னா வெளியிலேருந்து வந்தாக்க இன்னும் திருடன்னா ஒளியை தானே ஒளிவன். கண்டுபிடிச்சான், கூப்பிட்டா கொடுத்தான். அவன் கையில் சாத்தை வாங்கினு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு, என்ன பண்ணுவா சாத்தை திங்கணும் தின்னான். அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டு, நாம் இப்போ இங்கே இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? 2வது, நம்ம பசிக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு டான்னு என்னமோ சரவண பவனில் ஆர்டர் பண்ணாப்புல கொண்டு வந்து கொடுக்குறா ஸ்விக்கி. அது கூட ஃபோன் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகுது. இப்படி யாரு கூட அவன் சந்தேகம் வந்து கூப்பிட்டான். யோ முதல்ல நான் இங்கே இருக்கேன், பசிக்கிறதும் உனக்கு எப்படி தெரிஞ்சது, ஏன் கொண்டு வந்தேன்னு. அவரே பாவம் மடத்தில் கைங்க இந்த வேண்டாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத, இந்த உள்ள சாமியார் உட்காந்துருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு. அவர் தான் கொடுக்க சொன்னார், கொடுக்குறேன். எப்படி தெரிஞ்சது, என்ன தெரியும் எனக்கு தெரியாது, வேணா அவரை போய் கேட்டுக்கோ அப்படின்னு. சாமியாரை கேட்டியா? அவர் என்ன அவர் ஏன் தூங்குறார், உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு இந்த ஆளு கத்திட்டு வந்துட்டார். வந்தா சரிவா கண்டுபிடிச்ச ஆள் இருந்தானா கொடுத்தையான்னு. கொடுத்தேன்னு அவன் ஏதானு சொன்னானான்னு. இல்லை, அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம திருடனுக்கு கண்டுபிடிச்சிட்டாலே பயம். முதல்ல நம்ம ஏதோ நம்ம தெரியாதாக்கன்னா ஒளிஞ்சு நின்னா, இவர் மெனக்கெட்டு பசியோடு இருக்கான்னு வேற கொண்டு பார்சல் வேற பண்ணி கொடுக்குறார். அதான் எப்படி தெரியும் என்னன்னு கேட்டான். நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும், எனக்கு பசிக்கிறதுன்னு எப்படி தெரியும், எப்படி கொண்டு வந்து கொடுத்தேன்னு கேட்டான். அப்படின்னு நீ என்ன பதில் சொன்ன அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரியவாளை வந்து கேளுன்ட்டேன் அப்படின்னு. ஓ, என்ன காமிச்சு விட்டையாக்கும் இப்போ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அவன் இருக்கானா, என்ன சாப்பிட்டேன், போய் அழிச்சுன்னு வான்னு வந்தான். அவன் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கையங்களமாக பிடிபட்டாச்சு. சரிவா நீ யாரு, என்ன
ஸோ அண்ட் ஸோ எல்லாத்தையும் விசாரிச்சா. வந்து உடனே அப்புறம் சொல்கிறா, எதுக்கு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உங்களை தரிசனம் பண்ண தான் வந்தேன் சுவாமிகளே என்ன சொல்லுவோம்? அது மட்டும் கேட்கல. ஏன்னா மடத்து பக்கம் வர போறவா எதுக்கு வர போறா? உடனே சொல்றா, இது இன்னைக்கு பௌர்ணமி, ராத்திரி பூஜை லேட் ஆகும்னு உனக்கு தெரியலையாக்கும் அப்படின்னு. இதுக்கு மேல ஒருத்தர கடுக்காக கொடுக்க முடியுமா? என்ன பண்ணுது? அழ ஆரம்பிச்சுட்டான். பொல பொலன்னு தண்ணி கொட்டுறது. உடனே சொல்றா, ஒன்று தெரிஞ்சுக்கோ, இனிமேல் திருட வரதா இருந்தாலும் நாலு நட்சத்திரம் பார்த்துன்னு வரணும். நீ பாவம் எடுத்துன்னு போகலான்னு தான் வந்த, ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ராத்திரி 1 மணி வரைக்கும் பூஜை ஆறாப்புல ஆகிடுத்து, லேட் ஆகிடுத்து. அதனால எத்தனை நேரம் தான் நீனும் பசியோடய நின்றுட்டுருப்பேன், அதனால தான் கொடுத்துச்சேன். அதனால எல்லாரும் சீக்கிரம் தூங்கின அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துன்னு போவாடுங்கிறது என்ன. அப்புறம் எடுத்துன்னு போகிறதுக்காக வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு, பூஜையில் முதல் ஆளாக அவன் வந்து உட்காந்துருக்கான். ஏன்னர், அந்த மடத்தில் போட்ட சாப்பாட்டோட சந்திரமௌலீஸ்வர பிரசாதம், அந்த உபதினத்துக்கு அப்புறம் கூடவா நன்னி இல்லாத இருக்கும். இவர் எதுக்காக சாப்பாடு கொடுக்க சொன்னார்? அந்த மனசு மாறணும் அப்படின்னால் அந்த பிரசாதம். தேனம்பாக்கத்தில் இருக்கா. தீபாவளி சமயத்தில் நிறைய பெரிய மனுஷர்கள்லாம் என்ன பண்ணா, புடவை வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து பெரியவாள்கிட்ட கொடுப்பா. காரணம், இந்த தீபாவளியில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பா பெரியவா. நமது பண்டிகைகளே ரொம்ப மிக உயர்ந்தது தீபாவளி. காரணம், இந்த ஒரு பண்டிகை தான் சாட்சாத் பகவானே ஆரம்பித்தது. கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரனை வதம் பண்ணி அந்த தீபாவளியோட தாத்பரியமே நமது பாரதிய கலாச்சாரத்தை எவ்வளோ ஒரு உயர்ந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது எடுத்து காமிக்கிறதுக்கு இதெல்லாம் தான். தீபாவளியை பற்றி சொல்கிறா பெரியவா. அது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நரகாசுரன் பூமாதேவியோட புள்ள, பூமாதேவியோ பகவானோட பத்னி. அப்படின்னா நரகாசுரன் புள்ள தான் பகவானுக்கு. ஆனால் பிள்ளையா இருந்தால் கூட உலகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவான்னா அவனை அப்பா பிள்ளைங்கிற உறவுக்காக விட்டு வைக்கக்கூடாது, அவனை கூட ஒழிச்சிடணும். நாம் பண்ணுவோமா? நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், இருக்கிறதுலே அயோக்கிய பிள்ளையாக இருந்தால் மந்திரி ஆக்கிடுறோம். ஆனால் நமது புராணம் நேர் ஆப்போசிட்டாக காமிக்கிறது. மனுநீதி சோழன் அப்படின்னு பெரியவா சொல்றா. எப்படி ஒரு ராஜாக்கு என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை இருந்து, ஒரு நல்ல எண்ணம் இருந்து, ஜனங்கள்கிட்ட ஒரு பிரியம் இருந்தால், ஒரு பசுவை கொண்டுட்டாங்கிறதுனால தன் பிள்ளைக்காக தேர்கால் லேட்டு கொள்றதுக்கு வரும்னா யாருக்கான வருமா மனசு? அப்படி பண்ணினார்னா அப்பேற்பட்ட மனுஷர்கள்லாம் இருந்த தேசமாக்கும் இந்த மண். உலகத்தில் எத்தனையோ நாடு இருந்தாலும் இந்த பாரத தேசத்துக்கு, பாரத பூமிக்கு என்ன பெருமை அப்படின்னு இப்படி இல்லாமல் இருந்திருக்கா. உடனே கேட்கலாம், இதெல்லாம் கதையாக கூட இருக்கலாமே, நிஜமாவே தான் நடந்துதான்னு தெரியுமான்னர். நிஜமாவே தான் நடந்தது. ஏன்னர், ஔவையாருக்கு இப்படி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தணுங்கிற தேவையில்லை. இதெல்லாம் நடந்ததை சொல்றவர்கள்லாம் பொய்யே தெரியாத, பொய்யே பேசாத சத்தியசந்தர்கள் தான் நமக்கு இந்த புராணத்தில். வியாசர் இத்தனை 18 ரீல் விட்டா நம்மள்கிட்ட பேர் வாங்கணும் அவருக்கு. இல்லை யாரான அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறேன்னாடா? இல்லையே. அப்பேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. அப்படின்னா இந்த நரகாசுரன் அவனால உலகத்திற்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம உறவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உலகத்திற்கு பிரயோஜனம் இல்லை, அவர்களால் உலகத்திற்கு ஒரு நன்மை இல்லைன்னால், அதுவும் குறிப்பாக தீமை இருந்ததுன்னால் அவர்களை ஒழிச்சு கட்டிடணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்திருக்கான்னு தெரியாது. அப்படித்தான் நரகாசுரன் வதமாயிருக்கான். வதமானத்தினால அவனோட அம்மா கேட்குறா, பூமாதேவி கேட்குறா, என் பிள்ளை இந்த உலகத்தில் இருந்து ஒருத்தருக்கும் ஒரு சௌக்கியமும் இல்லை,
இவன் இருக்க இருக்க எல்லாரும் கஷ்டம்தான் பட்டுண்டா இவனால். அதனால இப்போ ஒரு வரம் கேட்குறேன், இவன் போனதுக்கு அப்புறமான எல்லாருக்கும் ஒரு சௌக்கியமாக இருக்கட்டும். அதனால இவன் போன நாளை எல்லாரும் பண்டிகையாக கொண்டாடின்னு சந்தோஷமாக இருக்கட்டும். அதாவது ஒரு அயோக்கியமானால் நம்ம என்ன பண்ணோன்னு துக்கம் வைக்கக்கூடாது. அன்றைக்கி தான் எல்லாரும் பட்டாசு வெடித்து பிரமாதமாக பாயசம் வைக்கணும். என்ன அப்பா தொலைஞ்சான் ஒரு பாவி. இதை தாயார் வரம் கேட்குறா. எந்த தாயாருக்கான்னு இருக்குமா, என்னதான் கெட்டவன்னா கூட புத்திரபாசம்னு ஒன்று இருக்கும், பெத்த வயிறுன்னு இருக்கும். ஆனால் அதுதான் பூமியோட சிறப்பு. பூமாதேவி, பூமாதேவி பொறுமைக்கு பூமாதேவின்னா என்னென்ன, அதுதான் அவளோட சிறப்பு. அப்படி வரம் கேட்டு வாங்கி அதுலேருந்து வந்தது தான் இந்த தீபாவளி. அதனால இந்த தீபாவளி நமக்கு என்ன சொல்கிறதுன்னு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா தீய சக்தியெல்லாம் அழியணும், துஷ்டர்கள்லாம் அழியணும். இருட்டு போயிடுதுனாலே வெளிச்சம் தானே, அதனால துஷ்டர்கள்லாம் போயிட்டானாலே சௌக்கியம் தானே. அதுதான் தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த தீபாவளியை எல்லோரும் கொண்டாடணும். ஏன்னா பகவானே ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை பண்டிகை இருந்தாலும் பகவானே ஒரு பண்டிகை அருள் செய்கிறார்னா அதுக்கு வேல்யூ. எத்தனை தான் ஞான நூல் இருந்தாலும் பகவத்கீதை பகவத்கீதைன்னு ஞான நூல்கள், பகவத்கீதைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? பெரிய வேத உபனிஷத்து அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இந்த கீதைக்கு தனி இடம், முதல் இடம் அப்படின்னு? மற்றதெல்லாம் யாரெல்லாமோ சொன்னது, ஆனால் இந்த கீதை மட்டும் பகவான் உவாச்ச, அவரே சொன்னதுப்பா. அதனால் பண்டிகைகளில் தீபாவளி, ஞான நூல்களில் பகவத்கீதை, இதெல்லாம் தனி இடம், சிறப்பு. அதனால் இந்த தீபாவளியை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுல பெரியவா பர்டிகுலராக இருந்தால் சரி. தீபாவளி அப்படின்னாலே இதை பண்ணணும் அதை பண்ணணும். அன்னைக்கு என்ன பண்ணானே இப்படிலாம் வர வாங்கினாலும் இதை எல்லாரும் பண்ணாத விட்டுட்டா என்ன பண்ணுறது? சில பேர் அலட்சியமாக எல்லாம் அவள் சொன்னா சார் நல்ல முடியாது சார் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால கம்பல்சரியாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு போனஸ் கொடுத்தா, தீபாவளி போனஸ். முதல்ல என்னென்ன, அன்னைக்கு யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கங்கையில் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கணும். அதனால தான் தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் என்னென்ன ஒரு முகூர்த்த காலம் சொல்லியிருக்கு. பொழுது விடியறதுலேருந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த முகூர்த்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தைலே லக்ஷ்மி ஜலே கங்கை அப்படின்னு அந்த தேய்ச்சிக்கிற எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. அன்றைக்கி குளிக்கிற தண்ணியில் கங்கை இருக்குது. அது பாலாறு வாட்டராக இருந்தாலும் சரி, இன்னும் பிஸ்லேரியா இருந்தாலும் சரி, எல்லாமே கங்கை தான். வேடிக்கை என்னென்ன, கங்கை கரையில் காசியில் இருந்தால் கூட அன்றைக்கி கங்கையில் போய் குளிக்கப்படாது, வெந்நீரில் தான் குளிக்கணும். கங்கா ஸ்நானம் தான். ஏன்னர் எல்லா இடத்துலையுமே கங்கைன்னா அப்புறம் தனியாக தேடின்னு போக வேண்டாம். இப்படி கங்கா ஸ்நானம்னா யாரானு விடுவாள? வெறுமனை குளிக்கிறது என்ன வேணால் மாட்டேங்கலாம். வலிய கங்கா ஸ்நானம் வருது, இனிமேல் நான் தேடின்னு போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணுறதை விட வீட்டிலேயே குழாயை திறந்தால் கங்கை வரான்னா யார் தான் விட்டு வைப்பா? அப்படி கம்பல்சரியாக பண்ணணுங்கிறதுக்காக வரன் வாங்கினாலும் கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பண்ணி புது ஆடைகள் உடுத்திண்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டு பட்டாசெல்லாம் கொளுத்தி, இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது, பட்டாசு கொளுத்தினா பொல்யூஷனும். இவன் மீட்டிங்லாம் நிறுத்தினாலே பொல்யூஷன் நின்றுடும். இருக்கிற சேனல்லாம் மூடினாலே பொல்யூஷன் குறைஞ்சிரும். இத்தனை பெட்ரோல், இத்தனை டீசல், இத்தனை அமக்களம், இத்தனை நடக்கிறது, இதெல்லாம் பொல்யூட் ஆகாது. அது ஆனந்தத்தை வெளிப்படுத்துறது. அப்படி கொண்டாடணும் அப்படின்னு. இது பண்ண முடியல அப்படின்னால், பண்ண முடியலன்னே இருக்கக்கூடாதான், அத்தனை பேர் பண்ணும். அதனால பெரியவா என்ன பண்ணுவாங்க, அந்த தீபாவளிக்கு எத்தனையோ பேர் துணி வாங்க முடியாத இருக்கலாம், கொண்டாட முடியாத இருக்கலாம், வசதி இல்லாத இருக்கலாமே. இந்த வசதி இல்லைங்கிறதுனால தீபாவளியை விடக்கூடாது. அப்படி வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ண, வசதி உள்ளவர்கள் கொடுத்து உதவணும். மற்ற மதத்தெல்லாம் ஈகை திருநாள் கொண்டாடுறாளே, இதுதான் இங்கேருந்து போனது தான். அப்போ என்ன பண்ணோம்னர், உனக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறியா, நீ 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி 500 ரூபாய்க்கு 2 பேருக்கு வாங்கிக்கூட. நீ 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிக்கிறியா, நீ 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு ஒரு 3 பேருக்கு புடவை வாங்கிக்கூட. ஏழைகளுக்கு வாங்கி தரலாமே. எக்ஸ்ட்ராவாக வேணால் நீ செலவழிக்க வேண்டாம். நீ போட்டுக்கிற பட்ஜெட்டில் உனக்கு பண்ணிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு மற்றவர்கள் கொடுக்கலாமே. அது என்ன வரணும்?
அதைத்தான் பெரியவா சொல்ற. அப்படி பண்ணணும். அப்படி பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து, அதாவது இன்பம்ங்கிறதே அத்தனை பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளும் போய் அதை ஷேர் பண்ணிக்கணும். யார் வீட்லேயே யாரோ ஆள் போயிட்டான்னா உடனே துக்கம் விசாரிக்க போகிறதுன்னு எதுக்கு நமக்கு ஒரு சம்பிரதாயம்? வேற எந்த உலகத்து நாட்டிலையானு உண்டா? இங்கேயே வச்சான்னு ஏதோ அவன் வீட்டில் போனா அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த துக்கத்தை நம்மளும் போய் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது. கவலைப்படாதப்பா, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாது அப்படின்னு ஒரு அவளுக்கு. இதுன்னா மனித நேயம், இதுன்னா மனிதாபிமானம். இதை விட உயர்ந்த ஒரு சிந்தனை வேற எந்த கலாச்சாரத்திலேன்னு எந்த தேசத்துலேயானு பார்க்க முடியுமா? இந்த தேசத்துல தான், இந்த கலாச்சாரத்துல தான். அப்படியாக்கும் நம்மளோட தேசம், அப்படியாக்கும் நம் முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால பெரியவா என்ன பண்ணுவார், இந்த பணக்காரை இருக்கிறவாழ்க்கெல்லாம் சொல்லி நிறைய புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இதை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறது, இல்லாத வாழ்க்கெல்லாம் கொடுக்கறது. அதில் இன்னும் என்னன்னா, ஜெயிலெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னான். தீபாவளி ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் முதற்கொண்டு எண்ணெய் கங்கையெல்லாம் எடுத்துன்னு போய் அவளுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிக்க சொல்லி புதுசெல்லாம் கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து இத்தனையும் பண்ணியிருக்கா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவாளுக்கு